எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைட்லேயும் செல் பண்ணியிருக்காங்க, புட் சைட்லேயும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைடு வேஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். கால் சைடு இந்த லைனை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகலாம். புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் பிரேக் ஆகும்போது புட் சைடுக்கு போகலாம். ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குது என்னன்ட்டு. ஓகேங்களா, இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல, கால்ஸ் கேட்குறதெல்லாம் இல்லை. ஸோ ஆனால் கொஞ்சம் டவுட்டும் கேட்குறாங்க, பரவாயில்ல. நான் சொல்லுவேன், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது டவுட்டு கேட்குறதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் வேறு. வெறுமனே நீங்கள் வந்து இதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் போகணுன்னே நினைக்காதீங்க. இதில் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமாக. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ விஷயம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை இதில் அப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். சரிங்களா, அதனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு நான் ஒரு 10 விஷயம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு 10 விஷயம் கண்டுபிடிப்பீங்க. அதில் போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு எதை அப்ளை பண்ணுறதுனே தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோ விஷயத்தை போட்டு ஏன் குழப்பிக்கணும்? நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சி வரீங்களா, இல்லை ஏதாவது ப்ராஃபிட் பண்ணணுன்னு நினச்சி வரீங்களா? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே, நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன், இதனால் வந்து எனக்கு ஒரு லாபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் நான் கற்றுக்கணுன்னு நினச்சி இதில் வரீங்கன்னா, கற்றுக்கணுன்னா நீங்கள் என்எஸ்சியில் பதிவு பண்ணி செபி ரிஜிஸ்டருக்கு வந்து இது பண்ணுங்கள். ஒரு 80,000 1,00,000த்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அந்த மாரி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இதில் என்கிட்ட என்னத்தை நீங்கள் கற்றுக்க போய் நான் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி தருவேன். சரிங்களா, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, விடுங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நான் இப்போ சொல்லி தரதில் ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இந்த மாதிரி போட்டு நீங்களே பிரேக் ஆகுதா, ஓகே இந்த லைன்லாம் சப்போர்ட் எடுக்குதா, ரெசிஸ்டண்டா, சரி ஓகே, அதுமாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எல்லா இதையும் பார்க்கலாம். இதை பிரேக் ஆகும்போது இங்கே மேலே போகும், பிரேக் ஆகும்போது கீழே வரும். ஸோ எல்லாம் உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. கற்றுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்லி கிளாஸ் இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து என்னோடய லைவ் வீடியோஸையும் போடுறேன். சரிங்களா, யூடியூப்பில் லைவ் வர முடியல, ஏன்னா அது வந்து நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஸோ அதனால் லைவ் வீடியோ போகிறேன். நான் வந்து வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு அமௌண்ட் எடுக்க முடியல. ஸோ அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன். இப்போதைக்கு அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த கிளாஸுக்கு வருது ஒரு அமௌண்ட், அதை வச்சு இது பண்ணலாம். ஒரு ட்ரேட்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால் அந்தமாரி நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஓகேங்களா, அந்தமாரி இந்த கிளாஸ் மூலயமா தான் இது பண்ணணுன்னு அந்த பணத்தை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறதும் போதும், அதேமாரி ப்ராஃபிட்டும் போதுமான அளவுக்கு வந்தால் போதும். நான் இப்போ பெரிய லெவலில் நான் போட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50,000 20,000 30,000 ஒரு நாளைக்கு இப்போதைக்கு அது வேண்டாம். நிதானமாக கொண்டுட்டு போகும், வரட்டும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம அது இன்னும் பெரிய லெவலில் நம்ம பண்ணும்போது வரட்டும், அதுக்குள்ளார வேண்டாம். நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், என்னை கேட்குறாங்கங்கிறதுனால தான் இதையும் சொன்னேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே கேட்காம ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் சொல்ல மாட்டேன். என் வேலை உண்டு, நான் உண்டுருப்பேன். சரிங்களா, அப்போ கேட்குற வரைக்கும் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஆனால்
சில விஷயங்களை வந்து இப்படி வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால தான், ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த இண்டிகேட்டரோ நான் என்ன யூஸ் பண்ணுறாங்கதோ மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் உழைப்பை போட்டிருக்க மாட்டீங்க. சிம்பிளான விஷயம் அதுதான். ஒரு ஐடியா கொடுக்குறோன்னா அதை வந்து உங்களோட பார்வைக்கு மாற்றுங்க. சரிங்களா? அதில் நீங்கள் எப்படி இது பண்ணலாம் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கான டைம் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குதா? பொறுமை இருந்தால் எடுக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாமலாம் கிடையாது. அதுக்கான டைம் கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கோங்க. கொஞ்ச நாள் நல்லா நல்லா இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க, ஒர்க் ஆகுது, உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை நான் சொன்ன உடனே இதில் நான் வந்துடுவேன், இது மூலிமா நான் பெரிய லெவலில் சம்பாரிச்சிடலாம். பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டே வரும். நீங்கள் எஃபெக்டே போடாமல் ஒரே ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு போகலான்னா இது இந்தமாரி போனால் போகுங்கிறது தான் நாங்கள் சொல்ல வரோமே ஒழிய, இப்படி போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக இது போய்டும்லாம் யாருமே சொன்னதே கிடையாது. அதுமாரி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் கிடையாது. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா ஃபேக் தான். சரிங்களா? ஸோ ஒரு ஐடியா தான் கொடுப்போம். அதன் மூலிமா நீங்கள் வச்சு மேலே வாங்க. எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை. எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்கிறது தான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும் போது நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பைக் வரும்போது எடுக்கலாம். சரிங்களா? நிறையா டைம் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்கன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எதையுமே கொஞ்சம் பொறுமையாக உங்களோட முயற்சியோடு கொஞ்சம் நிதானமாக கவனமாக பாருங்கள். அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வரும். அதை விட்டுட்டு அர்ஜென்ட்டு பட்டு எந்த ஒரு இதுலேயும் போயிடாதீங்க. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்களும் அதுதான் கேட்குறாங்க. கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துடும். லாஸ் ஆகினா அந்த ஒரு பதட்டம் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டு எடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, பொறுமையாக எடுத்துக்கலாம். ஓகே, பார்ப்போம் எதாக இருந்தாலும். சரிங்களா? டுமாரோ கிடையாது, இனிமேல் மண்டே தான். முடிஞ்சால் வீடியோ போடுறேன், இல்லைன்னா மண்டே வீடியோ போடுறேன். ஓகே, பார்க்கலாம்.